நண்பர்களே, இன்னைக்கு நாள் 84. ரிசப்ஷனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக விருதுநகர் வரைக்கும் தொலைதூரம் போகணும். பாதியிலே வண்டி தள்ளாடிடக்கூடாதுன்னு கேஸை ஏற்றிட்டு மதுரை டு விருதுநகர் மேப்பில் ரூட்டை பிடிச்சி ஷார்ப்பாக வந்து மண்டபத்துக்குள்ள பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் செட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு கிருட்டுன்னு லைட்டெல்லாம் மாட்டி ஃபோட்டோ எடுத்து லைட்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு மணப்பெண்ணும் மணமகனும் வர நேரம் ஆகும்னு தெரிஞ்சதும் நாங்கள் கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்காந்துட்டோம். மணப்பெண் மணமகன் வந்தாலே தோழிகளின் குத்தாட்டம் தானு அதை வியந்து பார்த்துட்டு வேலைப்பாடுகள் ஆரம்பம்னு ஃபோட்டோஸை பறக்க விட்டு லைஃப் பாய்ஸ்னா சும்மாவான்னு சும்மா இல்லாமல் மணமகனை மணப்பெண்ணும் தோழிகளும் சேர்ந்து இழுப்பு விளையாட்டு விளையாடுங்கன்னு சொல்லி ஒரே நகைச்சுவை நாடகம்தான் நண்பர்களே. ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வர மண்டவெளியே செல்லை கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறது தான். அதுலேயும் இந்த மொபைலில் சுத்தம் அபச்சாரம். தோழிகளோட அட்டகாசம் இன்னும் அடங்கலைன்னு மணமகன் காதில் கத்தி ஒரே கூச்சல் தான். ஆனால் மணமகன் ஹாப்பி என்னாச்சு? இழுக்கிறது கத்துறதெல்லாம் பதிவு பண்ணிட்டு சாப்பாடு அவசியம்னு சாப்பிட்றதுக்கே நாங்கள் 4 இடம் மாறிட்டோம். ஒருத்தன் என்னன்னா பையன் வரான் அங்கிட்டு போங்கன்னு சொல்கிறான், இன்னொருத்தே மணமகன் மணமகள் வராங்கன்னு சொல்கிறான். அப்போ எங்கே தாண்டா உட்கார சொல்லி தொலைங்கடான்னு தண்ணி குடிக்கலான்னு போனான். அங்கே இந்த தண்ணி உங்களுக்கு கிடையாதுன்னு இஷ்டத்துக்கு இன்சல்ட் பண்ணி ரோட்டில் உட்காந்து புலம்பி கக்கூஸ் அழகிய போட்டு கேஸோல வெளியே வந்து சாப்பாடு அறைக்கு திரும்ப போய் புண்பட்ட மனசு குளிரணும்னா வயிற்றுக்கு சோறு போடணும்னு வெக்கத்தை மறைச்சு அக்குள்ள வச்சுட்டு ஒரு டிஷ் குறையுது எங்கடா பொரிச்ச சிக்கன் கேட்டா காலி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சூட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி பொருள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு 10 தடவை உத்து பார்த்து ஊருக்கு வந்து பழமுறை சோலையில் ஃப்ரெஷ் ஜூஸை போடலான்னு நக்கி பரம்பரைன்னு கோனைஸை நக்கி சாத்துக்குடி அதை பார்த்துக்குடின்னு உரின்னு உறிஞ்சிட்டு கெட் ரெடி ஃபோர்ஸ்னு ஆஃபீஸுக்கு வந்து ஃபோட்டோவெல்லாம் செக் பண்ணுறப்போ பாட்டோ போட்டு விட்டான். இந்த அதிர்ச்சி உங்க எல்லாரையுமே அதிர வைக்க போகிறது. பேசக்கூடாது, நான் டென்ஷன் ஆயிருவேன்.